வணக்கம்ப்பா. சளி பிடிச்சிக்கிச்சுன்னா மூக்கடைப்பாக இருக்கும். மூக்கடைப்புனா ரொம்ப கஷ்டம், மூச்சு விடுறதுக்கெல்லாம் சிரமமாக இருக்கும். அப்படி இருக்கப்ப ஒரே ஒரு வேப்பங்கொட்டை, வேப்பம் பழத்துக்குள்ளே இருக்கும் பார்த்தியா, வேப்பங்கொட்டை, அந்த வேப்பங்கொட்டை எடுத்து ஒரு ஊசியை வச்சு குத்தணும்ப்பா. ஒரு ஊசியோ இல்லை இப்போ சேஃப்டி பின் ஊசியோ ஏதாவது ஒன்று போட்டு குத்தி அதை அப்படியே விளக்கில் காட்டணும். விளக்கில் காட்டும் போது லேசாக எரியும் போது அமர்த்திடணும். அமர்த்திட்டு பூணு ஊதுனா அமர்ந்து போகும். அப்போ அதுலேருந்து புகை வரும். அந்த வேப்பங்கொட்டையிலேருந்து தான் வேப்பெண்ணெய் தயாரிக்கிறாங்க. அந்த வேப்பெண்ணெய் வாழையோடு அந்த புகை வர்றப்ப அப்படியே கண்ணுகள் லேசாக ஒரு கண்ணை மூடி இப்படியே மூக்கில் பொடி விடணும். இப்படி லேசாக கூட உறிஞ்சிடும். அந்த வேப்பெண்ணையோடு அந்த வேப்பெண்ணெய் வாசத்தோடு வர அந்த புகை போய் மூக்கில் இருக்க கிருமிகளை எல்லாம் அழித்து அந்த மூக்கடைப்பை சரி பண்ணும். 2 மூக்கில் இந்த மாதிரி வச்சுட்டு வாங்க. ஒரு நாளைக்கு 2 தடவை 3 தடவை கூட நீங்கள் மாதிரி செய்யலாம். ஒரு 3 நாளைக்கு இந்த மாதிரி செய்யுங்க, மூக்கடைப்பு சரியாகும்.